விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். உழைக்க தயங்காத, எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வரக்கூடிய ஆற்றல் படைத்த ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருள் பெற்ற மகர ராசி என்பதே உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி 3ஆம் இடத்துல சகாய சனியாக அமர்ந்திருக்கின்றார். இதுவரை வாக்குச்சனியாக, குடும்பச்சனியாக இருந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலமாக நல்ல பலன்களை நிறைய தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு காலகட்டங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு இப்பதான் மீண்டு எழுந்திருக்கீங்க. அந்த எழுந்தக்கூடிய எழுச்சியானது பெரிய லெவல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். மகர ராசி என்பது
சனீஸ்வர பகவானுடைய ஒவ்வொரு பார்வைக்குமே பலன் உண்டு. அந்தபடி பார்த்துக்கிறப்ப உங்கள் ராசிக்கு, அதாவது 3ஆம் பார்வை, சனியை விட 3ஆம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிரன் வீட்டை பார்க்கறதுனால நம்ம சொன்ன மாதிரி 7.5 ஆண்டு காலகட்டங்கள் பட்ட துன்பத்தில் இருந்து விடுதலை பெற்று சக யோகமும் நன்மைகளோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு முதல்ல அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது பெரிய பாக்கியமான விஷயம். அதனால அவருடைய பார்வைக்கு உங்களுக்கு நிறைய பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தலம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்ப கன்னி ராசியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய வரப்போகுது. அதனால 5, 9 பார்வைக்கான பலன்கள் இறை பலத்தின் மூலமாகவும் பாரம்பரிய தெய்வங்களின் ஆசீர்வாதத்தினாலையும் இந்த மகராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி பெரிய நன்மையை நிறைய தரப்போகிறது. அடுத்து அதோட முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயசனன்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால என்ன செய்யணும்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பணம் விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மங்கள விரயமாகத்தான் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப எதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பினான்ஸ். இது வர பாத்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல்ல வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. காசு வந்து வர்றதுல வந்து பெரிய தடைகள் இருந்தது. அதே மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. இது எல்லாம் மாறி காசு பணம் நிறைய கிடைக்க போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல நிம்மதி கிடைக்க போகுது. இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. உங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுற நேரம் வரப்போகுது. இறைபலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவ போகுது. இவ்வளவும் இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு நன்மையை அடைய போகிறீர்கள். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிகமான நன்மையை அடையக்கூடிய நேரம்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் தான். அதோட முக்கியம்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா மனம் விரும்பிய விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம். மகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிடைத்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கறதுக்கும் அதுகளுடைய கல்வி யோகம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலை கிடைக்காத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். மங்களம் நடக்காத குழந்தைகளுக்கெல்லாம் மங்களங்கள் நடக்கும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு போனா சுபங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சனீஸ்வர பகவான் பார்வையினால் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்க போகிறது. அடுத்து வந்து தொழில் ரீதியாக, ஏன்னா சனீஸ்வர பகவானே தொழில்காரகன் இல்லையா, உங்க ராசி வந்து தொழில் ராசி. அந்த தொழில்காரகன் உங்களுக்கு ஜீவனத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறார். அதனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற அறிவீர்கள். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலோ வியாபாரமோ அல்லது உத்தியோகமோ ராஜ உத்தியோகமோ எந்த உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய 3ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவையெல்லாம் தங்கு தடை இல்லாமல் கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஐயமும் இல்லை. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு அது வந்து நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்யும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடுக்கத்தான் செய்யும். அடுத்து மாணவர்களுக்கு, மகராசி அன்பர்களே, மாணவர்களே, இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய 2.5 ஆண்டு காலகட்டங்கள் 5 வருட காலகட்டமே உங்களுக்கு கல்வி யோகம் பிரமாதமா இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10, 12 அடுத்து காலேஜ் போற மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்கோரை லட்சியத்தோடு நீங்க போவீங்க இல்லையா, அந்த லட்சியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சரி செய்யப்பட்டு தொழில் அடுத்து வந்து படிச்சு முடிச்சோன்னே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளிமாநில தூர தேசத்துல போய் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால முதல் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க மாணவர்களுக்கு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மகராசி அன்பர்களுக்குமே காதல் கைகூடும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். மனம் விரும்பிய பல விஷயங்கள் நடக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். அதே போல வந்து தொழில்துறையில பொறுத்தளவுக்கு பங்குச்சந்தை நல்லா இருக்கும். பங்குச்சந்தை தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஏன்னா பங்குச்சந்தை நல்லா இருக்கும். அதே மாதிரி திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் வந்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் நீங்க குறிப்பிட்டவர்களோடு நீங்க பயன்படுத்திக்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும்.
இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி, ஏன்னா 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தப்போ படா படுத்தி பம்பரமா மாத்தினாரு, அது பூராமே மாறி கணவன் மனைவிக்குள் ஒரு நெருக்கமும் ஒரு அந்யோன்யமும் அதே நேரத்தில் விட்டு கொடுத்து அல்லது புரிந்து செய்யக்கூடிய அந்த யோகங்கள் புறம் இந்த காலகட்டங்களில் 2 வருஷ காலகட்டம் கிடைக்க போது. அதனால உங்கள் வாழ்க்கை இந்த சனி பயிற்சியினால் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி லாபங்கள் கொடுக்கும். புது முயற்சி எது செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி சொத்துக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவரால் ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் நல்ல நன்மைகள் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கிறதுனால பெண்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்கள் முயற்சி மட்டுமே பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நட்சத்திரம். இந்த மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் சற்று நிதானமான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், கஷ்டப்பட்டு கிடைக்கும், அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்க அதை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா எப்படி அடைஞ்சிருவீங்க, கொஞ்சம் தாமதமா அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம், மனம் விரும்பிய நட்சத்திரம், நல்ல வாழ்க்கை, சூப்பரான யோகம் எல்லாமே இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க, நிறைய சிக்கல்கள் சிரமங்கள், பண பொருளாதாரத்திலும் சரி, மன ரீதியாகவும் சரி, கணவன் மனைவி உறவுகளும் சரி, குழந்தைகளாலும் சரி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அளவுக்கு பாடுபட்ட நீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள், அருமையான யோகம். ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாயும் லாபாதிபதியாகிய செவ்வாயும் அவருடைய நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்க காரணத்தினால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், மனசு நிறைவா இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரப்போகின்றார். சனியால் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பெரிய பெரிய லாபங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா அரசியல். இந்த அரசியல் ரீதியாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகிறது. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு துறை, அரசு சம்பந்தப்பட்ட எந்த துறையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகிறது. ஒரு முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த அரசு சார்ந்த துறை இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விதத்துலதான் உண்டு. அதனால மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் அரசு சார்ந்தது, அரசியல் இந்த துறையில உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்ல யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும். அடுத்து முதல் வார்த்தை சொன்னேன், உழைக்க தயங்காத மகர ராசி அன்பர்களே சொன்னீங்களா. அதனால உழைக்க யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ, வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேசம் அல்லது கட்டட வேலையில இருந்து எல்லா வேலையும் அந்த வேலை பார்க்கறதுக்கு உழைக்க தயங்காம இருக்கக்கூடிய அனைத்து மகராசி அன்பர்களுக்குமே இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறந்த முறையில நன்மையையும் பலனையும் தரப்போறார். 7.5 வருஷம் பட்ட பாடலிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பும் அந்த நன்மைகளை பிற ஒரு சேர அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த கிடைக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நற்பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் தனியாக வீற்றிருக்கின்றாரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. திருநள்ளாறுல போய் வழிபாடு பண்ணுங்க, குச்சனூர்ல போய் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பலன்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் வாழ்த்துக்கள். ஜோதிடாசிரியருக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. மகர ராசியை பத்தி நிறைய எடுத்து சொன்னீங்க. இந்த சனி பயிற்சியில எந்த விதமான பலன்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த மகர ராசிக்கு சனி பயிற்சியானது பகவான் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பெரிய குளறுபடிகளையும் சந்தித்த அந்த மகர ராசினியர்கள் இனியாவது சனி பயிற்சியால் அவர்களது வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் ஏற்படுமா, இல்லை இன்னும் மீண்டும் மீண்டுமே அந்த பிரச்சனைகளை பழக்கப்பட்டதாக ஆக்கிவிடுமா? ரொம்ப நொந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, உங்களை நோடிச்சிருக்காரு. எனக்கு 7.5 வருஷம்ல நீங்க பாடப்பட்டிருக்கீங்க. இனி வரும் காலகட்டங்கள்
இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களமா தான் எடுத்துக்கிடுவோம். இது வந்து உங்களுக்கு நல்ல பீரியட். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரப்பட்ட கஷ்டத்துல இருந்து நீங்க வந்து லீஃப் ஆகக்கூடிய காலகட்டங்கள் சொன்னா இந்த காலகட்டங்கள் தான். அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல அவர் உட்கார்ந்துருக்கல. இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களை முன்னேற்றத்தை நோக்கியே மேல் நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்து மீன ராசியில உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார். ரிஷபம்ங்கிறது உங்க ராசிக்கு 5ஆம் இடம். அது வந்து தெய்வ பலம் சொல்லி கொள்வோம். அப்ப குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட நன்மைகள், குழந்தைகளால் யோகம், இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் குதூகலமும் நன்மையும் நிச்சயமாக இறை பலத்தோடு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அது போக உங்களுக்கு மகர ராசிக்கு பாக்கியஸ்தானங்கிற சொல்லக்கூடிய புதனுடைய வீடாகிய கன்னி ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது மற்ற ராசிகளோட இந்த மகர ராசிக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன். அப்ப நீங்க தான் அந்த வீட்டுக்கு அதிபதினு அர்த்தம். அவர் தான் மாறி உட்கார்ந்துருக்கார். அவர் பார்வை பாக்கியத்தை பார்க்கும்போது பாக்கியத்தில் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு பலன்களும் இந்த மகர ராசிக்கு இன்னி வரும் கிடைக்கிற 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இனிமே நீங்க அதை சந்திக்க தயாராகிங்க. அதான் மகர ராசியில இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அவங்க நிறைய இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கடனா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அசையாத சொத்துக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க விஷயம் திரும்பி அவங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதனாலதான் சொன்னேன் பாக்கியம்னு சொன்னேன். அந்த பாக்கியங்கள் வீட்டு எடுக்கப்படும். எதன் மூலமாக அப்படின்னா ஒண்ணு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குழந்தைகள் மூலமாக, இறை பலத்தின் மூலமாக, உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லி முயற்சி சொன்ன பார்த்தீங்களா, தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவை அனைத்துமே மீண்டு எடுக்கப்படும். நீங்க சொன்ன மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் குறைபட்டு அடுத்து வந்து சனி பெயர்ச்சால் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவதற்கு ஜோதிடாசன் வாயிலாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றி.